எந்தமிழ் சொந்தங்களுக்கு நற்றமிழ் நல் வணக்கம். இன்றைய நாளிலே என்னுடைய பேத்தாளி பொது நூலகத்தினுடைய நூலரங்கம் என்கிற பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற புத்தகம் ஆயிஷா. நிறைய அதிர்வலைகளை ஏற்படுத்திய நூல் என்ற ரீதியிலே ஆயிஷாவின் முக்கியத்துவங்கள் என்ன, எத்துறை சார்ந்து நாம் இதனை அணுக வேண்டும், ஏன் இதை நாம் மற்றவருக்கு வாசிக்க கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த நூலை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நாம் பலதரப்பட்ட புத்தகங்களை வாசித்திருப்போம். ஆனால் அது சில புத்தகங்களை தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு யோசனை வரும். அதிலும் ஒரு சில புத்தகங்கள் தான் மற்றவர்களை வாசிக்க செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு அதீத உத்வேகம் வரும். அப்படிப்பட்ட உத்வேகத்தை கொடுத்த புத்தகம்தான் ஆயிஷா. ஆயிஷா என்கின்ற இந்த புத்தகம் இரா நடராஜன் என்கின்ற ஒருவரால் எழுதப்பட்டது. இது ஒரு விஞ்ஞான நூலுக்கு அதன் ஆசிரியர் எழுதிய முன்னுரையாக இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகம் ஏற்படுத்திய தாக்கம் இற்றை வரைக்கும் அவரை ஆயிஷா நடராஜன் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிற அளவுக்கு முதன்மையாக இருக்கிறது. ஒரு பாடசாலையிலே இருக்கிறான இந்த கதையானது ஒரு மாணவி, ஆயிஷா என்ற மாணவி, அவங்களுடைய விஞ்ஞான ஆசிரியர், அதை சுற்றியுள்ள இந்த பாடசாலை சமூகம், அந்த பிள்ளையினுடைய வீட்டு சூழல் என்கின்ற அடிப்படையிலே சுழல்கின்ற மிக குறுகிய கதைதான் இந்த ஆயிஷா என்கின்ற கதை. இதை கல்வியியல் நோக்கிலே அணுகுவது சால சிறந்ததாக இருக்கும். காரணம், கல்வியில் இருக்கிறதான பல்வேறுபட்ட எண்ணக்கருக்களை ஒரு இலக்கிய வடிவாக மாற்றிருக்கிறார் ஆயிஷா நடராஜன் அவர்கள். உதாரணமாக கல்வி உளவியல், பிள்ளை நலம், கற்பித்தல் முறைகள், வகுப்பறை முகாமைத்துவம், பாடசாலை முகாமைத்துவம், கலைத்திட்ட முறைகள், புள்ளி திட்டம், வழிகாட்டலும் ஆலோசனைகளும் என்று சொல்லி நிறைய கல்வியியல் சார்ந்த எண்ணக்கருக்களை நாம் இந்த கதையினூடாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதோடு மிக முக்கியமாக சமகால கல்வியிலே இந்த பாடசாலைகள் மீது வைக்கப்படுகிறான எதிர் விமர்சனங்களை மிக கனகர்ச்சிதமாக விமர்சித்திருக்கிறார். பள்ளிக்கூடங்கள் எல்லாமே பலிகூடங்களாகிவிட்டது என்கின்றவருடைய கருத்துக்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆசிரியரும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு மாணவனுடைய கற்கின்ற முறையை பற்றி நாம் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்கிற விடயமாக இருக்கட்டும், அவ்வப்போது இந்த கல்வி முறைகள் மீது இருக்குதான அவருடைய எதிர் விமர்சனத்தை காட்டமாக தன்னுடைய இந்த கதையினூடாக வெளிப்படுத்தியிருக்கிறார். கதை ஆரம்பத்திலே ஒரு விஞ்ஞான ஆசிரியருடைய வகுப்பறையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனூடாக ஆயிஷா யார், அவர் எப்படிப்பட்டவள், அவள் கேள்விகள் கேட்கின்ற முறை, அவளுடைய தேடல் எல்லாமே நம்மை ஆயிஷாவாக சில நேரங்களில் உணர வைக்கும். நம்மளுடைய பாடசாலைகளும் சில ஆசிரியர்கள் விடுகிறதான பிழைகளை மீள ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் நாம் ஒரு ஆசிரியராக இருக்கிறோம், ஆசிரியராக ஆக போகிறோம் என்றால் ஆசிரியத்துவத்தின் மீதான ஒரு பக்தியும் பயமும் வரும். அப்படிப்பட்ட ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த ஆயிஷா என்ற கதை. ஆயிஷா என்பவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், ஒரு மிகவும் வறிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை, கேள்வி கேட்பதிலே மிகுந்த ஆர்வம் கொண்டவள். அவங்க தெரியும், கல்வியிலே இந்த ஊக்களை பற்றியெல்லாம் மங்டூவலினுடைய ஊக்கள் பற்றியெல்லாம் பார்த்திருப்போம். அதில் இந்த ஆராய் ஊக்கம் என்று சொல்வார்கள். பிள்ளைகள் ஒரு விடயத்தை ஆராய வேண்டும், அதை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே இயல்பாகவே நிறைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையிலே நிறைய தேடல்களையும் அந்த தேடல்களுக்கான கேள்விகளையும் தன்னுள்ளே கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் சூரியன் கிழக்கிலே உதிக்கிறது, ஏன் வானம் நீளமாக இருக்குது, ஏன் கருப்பாக இல்லை, ஏன் சிவப்பாக இல்லை, ஏன் வானவில் 7 நிறங்களாக இருக்கிறது என்று சொல்லி நம்மளால் விட சொல்ல முடியாத அளவான கேள்விகள் கேட்கும். எப்பொழுது ஒரு பிள்ளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதோ அந்த பிள்ளை ஏதோ ஒரு விடயத்தை தேடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் ஆயிஷா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அதை கையாளுகின்ற ஆசிரியர்களுடைய நிலைப்பாடு
செயற்பாடு பற்றிய முரண்தான் இந்த கதை இன்றளவும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி ஆசிரியர்கள் வெவ்வேறுபட்டவர்களாக காட்டுகிறார்கள். உதாரணமா இந்த நூலிலே சொல்லப்படுகிற அந்த விஞ்ஞான ஆசிரியரை தவிர மிச்ச ஆசிரியர்களுடைய அவருடைய கதை பேச்சுகள், அவர்கள் எப்படி பிரம்பை கையாளுகின்றார்கள் என்ற விடயங்கள் எதிர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எப்படி ஒரு ஆசிரியர்கள் பிள்ளையை அணுக வேண்டும், பிள்ளையினுடைய குடும்ப சூழல் என்ன, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளையினுடைய தொடர்பாடலை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், கற்பித்தல் முறைகளை நாம் எப்படி கட்டமைக்க வேண்டும், பிள்ளையினூடாக நாம் கட்டமைக்க வேண்டும் என்ற பல விடயங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. அதனால்தான் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு கற்பித்தல் முறைகள் மாற்றமடைந்திருக்கிறது. அவை இப்பொழுது ஆசிரியர் மைய கல்வியில இருந்து பிள்ளை மைய கல்விக்கு வந்துவிட்டது. இந்த பிள்ளை மைய கல்வியினை நிலைநாட்டு விதமாகத்தான் ஆயிஷாவினுடைய படைப்பை நாம் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய கேள்வி கேட்கின்ற முறை, அதற்கு ஆசிரியர்கள் பதில் கொள்ள முடியாமல் இருக்கிற தனங்கள் இந்த கதையினூடாக அப்பட்டமாக வெளியிடப்படுகிறது. இறுதியாக அந்த பிள்ளையினுடைய முடிவானது மிகவும் ஒரு அதிர்வலையை, ஒரு கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவு ஆயிஷா என்கின்ற கதை மிக முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கிறது. ஒரு கேள்வி கேட்டால் அடிப்பாங்க, கேள்வி கேட்டாலே அதை பிள்ளையா பார்ப்பாங்க. இந்த மனநிலை ஒரு பிள்ளையை எந்த இடத்திலே கொண்டு வைக்கும் என்பதை நாம் இந்த கதையினூடாக நாம் பார்க்கலாம். இப்படி நிறைய ஆயிஷாக்களை நம்மளுடைய சமூகம் இழந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. அதே போல இறுதியில கூட ஒரு விடயம் சொல்லியிருப்பாங்க, இந்த பெண் கேள்வி. இன்றைக்கு இப்படி கேள்வி கேட்கிற பிள்ளைகளை நாம அடக்கி அவருடைய கேள்விகளை நாம் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இன்றைக்கு என்றோ ஒரு ஆயிஷாக்கள் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு குடும்பஸ்திரியாக அடுப்பறையிலே தங்களுடைய ஆய்வுகளை, தங்களுடைய தேடுகளை தொலைத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு இந்த கதை முடிகிறதானது இற்றை வரைக்கும் ஒரு வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூலாக நாம் ஆயிஷாவை பார்க்க காரணமாக இருக்கிறது. இத்தனை ஆசிரியர்கள் மீதான எதிர் விமர்சனங்களை வைக்கிற இந்த நூலிலே ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. மிக மிக நெகிழ்ச்சியான ஒரு பரப்பாக நாம் அதை பார்க்க வேண்டும். அந்த ஆயிஷா என்ற மாணவியை, அந்த ஆசிரியருக்கும் இடையிலான அந்த உறவை அந்த மாணவி எப்படி வெளிப்படுத்தியிருப்பார்ன்னு சொன்னால், அவளுடைய கொப்பிகளிலே அந்த ஆசிரியருடைய பேரை எழுதி, இவதான் அந்த ஆசிரியர் தான் என்னுடைய அம்மா, என்னுடைய உயிர் என்று சொல்லி இரத்தத்தால் எழுதி வைத்திருப்பார். அப்போ அதை பார்க்கிற பொழுது ஆசிரியர் சொல்லுகிற விஷயம், நான் உனக்கு என்ன செஞ்சித்தேன், நீ கேட்கிற கேள்விகளை நான் உனக்கு பதில் சொல்லலை, ஆனால் நீ கேட்ட கேள்வியை நான் காது கொடுத்து கேட்டேன், அவ்வளவும் நான் செஞ்சேன், அதுக்காக நீ என் மேலே இவ்வளவு ஒரு பாசத்தை வைக்கிறியான்னு சொல்லி அந்த ஆசிரியர் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு காட்சி ஒரு நல்ல ஆசிரியர்களுக்கான நிலை. நாம் அதில் ஒரு பாட ரீதியான தேர்ச்சி மிக்கவராக இருக்க வேண்டும் கட்டாயம். ஆனால் அதை தாண்டி ஒரு பிள்ளையை நாம் எப்படி கையாள்வது என்றதும் ஒரு ஆசிரியத்துவத்தினுடைய, ஒரு ஆசிரியருடைய வெற்றி, அது மிக மிக அடிப்படையான தேவை என்றதை ஆயிஷா அழகாக காட்டியிருப்பார். வேறு ஒரு காட்சிகளும் தேவையில்லை. அந்த ஒரு காட்சி ஒரு நல்ல ஆசிரியரை நமக்கு காட்டுகிறது. ஒரு மாணவன் எப்படி ஒரு ஆசிரியரை வளப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் எவ்வளவு தொழில்கள் இருந்தாலும் ஆசிரியர் தொழிலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கின்ற தொழில் என்றால் அது ஆசிரியர் தொழில் தான். அதனால்தான் இன்றைக்கு உலகத்திலே பின்லாந்து கல்வி முறை நாம் நன்றாக பேசுகிறோம், உலகிலே சிறந்த கல்வி முறை என்று. அங்கு ஆசிரியர் ஆகுவதுதான் கடினம் என்றார்கள். என்றால் அந்த அளவு வான்மைத்துவமும் பாடரீதியான அறிவும் தேவை. அப்படி இருக்க ஒரு பாட ரீதியான ஒரு ஆசிரியரை ஒரு மொழிபெயர்ப்பாளராக நிறைய ஆங்கில நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்க்க வேணும் டீச்சர்ன்னு ஒரு பிள்ளையினுடைய சின்ன கேள்வி இன்றைக்கு ஒரு ஆசிரியரை இன்னொரு நிலைக்கு வான்மைத்துவப்படுத்திருக்குது என்று சொன்னால் அது நம்முடைய மாணவர்களால முடியுது. இப்படிப்பட்ட எத்தனையோ மாணவர்களை நாம் சந்திக்கக்கூடும். அப்போ அந்த மாணவர்களை நாம் எப்படி கையாள வேண்டும், அவர்களுக்கு நாம் எப்படி வழிப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு ஆயிஷா கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்று வரைக்கும் நான் எந்த ஒரு வகுப்புக்குள்ளேயும்
யாருக்கும் படிப்பிக்க போகிறது முன்னுக்கு நான் யாரை நினைத்துக் கொள்வேன் என்றால் ஆயிஷாவை நினைத்துக் கொள்வேன். என்றால் இந்த இலக்கியம், இந்த சிறு இலக்கியம் ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் வாசித்து முடிக்க கூடிய இந்த புத்தகம் ஏற்படுத்திய தாக்கம் என் தொழில் மீதான ஒரு பக்தியையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே கட்டாயம் இது ஆசிரியர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய நூலாக இருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த நூல் ஏன் முக்கியத்துவம் என்று சொன்னால், ஏலவி சொன்னது போல ஆசிரியர்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும். அதே போல ஆசிரியர் துறைக்காக போக நினைப்பவர்கள் இதை வாசிக்க வேண்டும், பெற்றோர்கள் வாசிக்க வேண்டும். எப்படி ஒரு குடும்ப சூழல் ஒரு பிள்ளையை உளவியல் ரீதியாக சிக்கல்படுத்துகிறது என்பதும் இந்த கதையிலே ஒரு அங்கமாக வந்திருக்கிறது. அதையும் பற்றி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல மிக முக்கியமாக இந்த எனக்கு வாசிக்கிறதுக்கு விருப்பம், ஆனால் வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அலுப்பாக இருக்குது, அது எப்படி வாசிக்கிறேன், எனக்கு வாசிக்கிறது பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாசிப்பில் இருந்து புறம்பே நிற்கிறவர்கள்ட்ட கையில் ஆயிஷாவை பிடிச்சி கொடுத்து போட்டு வருவோம். நிச்சயமாக அவங்க இன்னொரு புத்தகத்தை என்றாலும் வாசிக்க வேணும் என்ற ஒரு தவிப்பு அவங்களுக்குள்ள வரும். அந்த ரீதியிலையும் ஆயிஷா மிக முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கிறார். ஆகவே இன்ன காரணங்களுக்காக நாம் ஆயிஷாவை வாசிக்க வேணும். அவை கட்டாயமாக நாம் வாசிக்கலாம் என்று சொல்லி நான் உங்களுக்கு பரிந்துரைக்கவில்லை, வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை பற்றி பரிந்துரைக்கிறேன். இன்னொரு நூலரங்க நிகழ்விலே இன்னொரு புத்தகத்தை பற்றி நாம் பேசலாம். அதுவரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. சுவாசிப்பின் இறுதி வரை வாசிப்பே உறுதியாகட்டும். நன்றி, வணக்கம்.